தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்தில் ரோட்டில் கூட தலித்துகள் மாத்திரமல்ல, ஈழவர்கள் மாத்திரமல்ல, புலையர்கள் மாத்திரமல்ல, ஜாதி இந்துக்களாக இருக்கக்கூடிய நாயர்கள் கூட வைக்கத்தில் அந்த தெருவில் போகக்கூடாது என்ற நிலைமை இருக்கும் பொழுது அந்த வைக்கத்தில் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய பெருமை நம்முடைய தந்தை பெரியார் அவர்களுக்கு உண்டு. அதுதான் ஒரு கவிஞன் சொன்னான், செத்த மாட்டு தோல் தான் உருமுகிறது. தோல் உருமுகிறது என்று சொன்னால் உரிமை மேளம் என்று சொல்வது செத்த மாட்டுடைய தோல். செத்த மாட்டு தோலே உரிமுகிறது என்று வரும் பொழுது வேதனைப்படுத்த மனிதன் வேதனையின் விளிம்பில் வரும் பொழுது என்ன வேணுமானாலும் செய்ய தயாராவான். இதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு, உலக வரலாறு. இந்த அறிவியல் நூற்றாண்டில் ஜாதி பேசுவது சுத்த மூடத்தனமானது, மோசமானது, சமூகத்துக்கு விரோதமானது, இந்த காலத்துக்கு ஒவ்வாது. ஆனால் தலித்தல்லாத அரசியல்னால் என்ன அரசியல்? யாருக்கு அரசியல்? எதுக்காக அரசியல் என்ற கேள்வி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அரசியல் ஓட்டு எல்லாருக்கும் ஜாதி பார்த்தா ஓட்டு போட முடியும், ஜாதி பார்த்தா ரேஷன் கொடுக்க முடியும், அது தப்பு. அப்போ ஜாதியை பற்றியே பேசி அரசியலும் கலந்துன்னு சொன்னார். அரசியலும் ஜாதியும் கலப்பது தவறானது, அரசியலும் மதமும் சேருவது தவறானது. ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைக்காக சொல்வது வேறு. ஆனால் எதிர ஜாதிக்காரனை அழிப்பேன் என்று எந்த ஜாதிக்காரர்களும் ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் அது இயல்பாக நடக்கும். பகுத்தறிவு இயக்கங்களும் அந்த ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளும் கருத்து போராட்டமும் உற்பத்தி முறைகளிலே மாறிவிடும். அதுதான் நாங்கள் சொல்வது. முதலில் இந்த தலித் அல்லாத என்ற அரசியலே தமிழகத்துக்கு ஆபத்தானது. தமிழகத்துடைய அரசியல் ஜனநாயகம் கட்டுவிடும். ஒவ்வொரு ஜாதியிலும் அறிவுள்ளவர் இருக்கிறார்கள், நியாயம் உள்ளவர் இருக்கிறார்கள், நியாயத்தோடு பேசக்கூடியவர் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் எல்லா ஜாதியில் உள்ள எல்லோரையும் சேர்த்து திரட்ட வேண்டிய ஜனநாயக கடமையும் மனித உரிமைக்கான போராட்டமும் அது இதுவரை நடந்ததை விட அதிகமாக நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.